சென்னை ரயில் நிலையம். பரபரப்பான சென்னை நகரத்தில் ஞாயிறு என்பதால் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. சென்னையின் மத்திய ரயில் நிலையத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு மழலையின் கையில் பிஸ்கட்டை வைத்து கொண்டு இன்னொரு கையில் தன் தாயின் கரம் பிடித்து வந்து கொண்டிருந்தாள். மும்பை எக்ஸ்பிரஸ் மும்பைக்கு செல்லும் ரயிலில் ஏறினர். அங்கு ஒரு பெண்ணின் பக்கத்தில் இடம் இருந்தது. அந்த குழந்தையின் தாய் அவளிடம், "எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கு உட்காரலாமா?" என்றாள். ஆனால் அவளோ தன்னை மறந்த நிலையில் கண்ணீரும் மனதில் வலியும் சுமந்து ஜன்னலை வெறித்து கொண்டிருந்தாள். அதனால் அவளுக்கு எதுவும் கேட்கவில்லை. அந்த குட்டி வாண்டு "ஆண்டி, ஆண்டி" என்று அந்த பெண்ணின் தோலை பிடித்து உலுக்கினாள். அப்போதுதான் தன்னிலை உணர்ந்து, "என்னடா குட்டி வேணும்?" என்றாள். "நான் இங்கு உட்காரலாமா?" என்றாள் மறுபடியும் அந்த குழந்தையின் தாய். "நீங்க உட்காருங்க அக்கா" என்றாள் அந்த பெண். "ஆண்டி, என் பேர் மதிலா, இது என் மம்மி" என்று சொன்னாள் குட்டி வாண்டு மதிலா. அவளுக்கு மதி என்ற பெயரை கேட்டதும் இன்னும் அதிகமாய் உள்ளம் கொதித்தது. கண்ணில் வந்த கண்ணீரை வெளிவிடாமல் இமையின் உள்ளே அடக்கி கொண்டாள். "ஹாய்மா, நான் அனு, என் பொண்ணு மதிலா. பெரிய வாயாடிமா, பேசிக்கிட்டே இருப்பாள். உன் பெயர் என்ன?" என்றாள் அனு. "என் பெயர் பிரதீக்ஷா" என்றாள். "என்னம்மா, உன் பெயரை சொல்லவே இவ்வளவு தயக்கமோ? ஆமாம், நீ எங்கே போகணும்?" என்று அனு கேட்க, "அப்படியெல்லாம் இல்லை அக்கா, நான் மும்பை போகணும்" என்றாள். "ஓ சரி பிரதீக்ஷா, நானும் அங்கேதான் போக வேண்டும்" என்று அனு சொல்லிவிட்டு தன் குழந்தையை கவனிக்கத் தொடங்கினான். பிறகு அனு எதுவும் பிரதீக்ஷாவிடம் கேட்கவில்லை. பிரதீக்ஷாவின் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அவளின் மனதில் காதல், கோபம், பாசம், வெறுப்பு என்று எப்படி பலதரப்பட்ட உணர்வுகள் அலை அலையாய் பொங்கி எழுந்து கொண்டிருந்தது. அவளின் உயிருக்கு உயிரான மதியழகன் அவளுக்கு துரோகம் இழைத்திருப்பான் என்று அவளால் துளியும் நினைக்க முடியவில்லை. ஏனெனில் மதிக்கு அவள் என்றால் உயிர். ஆனால் மதியழகன் இன்று வரை அவளுக்கு ஒரு ஃபோனோ, மெசேஜோ, இல்லை கடிதமோ என்று எதையும் பண்ணவில்லை. தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியை எடுத்து பார்த்தாள் பிரதீக்ஷா. 3 வருடங்களுக்கு முன்பு மதியழகன் அவள் கழுத்தில் கட்டிச் சென்றது. அதை தன் கைகளால் பிடித்து கொண்டு அப்படியே ட்ரெயின் சன்னலில் சாய்ந்து கண்களை மூடினாள் பிரதீக்ஷா. அவளின் எண்ணங்கள் 4 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றது. பிரதீக்ஷா அப்பா, அம்மா என்று யாரும் இல்லாத அனாதை. ஒரு ஆசிரமத்தில்தான் வளர்ந்து வந்தாள். பார்க்க மாநிறத்தில், கண்ணுக்கு லட்சணமாய் அழகாய்த்தான் இருப்பாள். தன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு சிறிய கம்பெனியில் வேலை பார்க்கிறாள். இப்போது அவள் மகளிர் விடுதியில்தான் தங்கி இருக்கிறாள். அவள் கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமாகத்தான் மதியழகனை முதலில் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டானது. அதில் மலர்ந்ததுதான் இவர்களின் காதல். மதியழகனை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவனும் யாரும் இல்லாத அனாதைதான். மிகவும் கெட்டிக்காரன். கற்பூர புத்தி தான் மதியழகனுக்கு. அவனின் லட்சியமே மும்பையின் புகழ்பெற்ற ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வேண்டும் என்பதே. அதற்கான முயற்சிகளைத்தான் அவனின் ஒவ்வொரு செயலிலும் காட்டி வருகிறான். அவனின் லட்சியத்தை மறக்க வைத்து காதல் என்னும் உணர்வில் அவனுக்குள் நுழைத்தவளே பிரதீக்ஷாதான். மதியழகனின் மனதில் ஆணி அடித்தார் போல் அமர்ந்து விட்டாள் பிரதீக்ஷா. அவர்கள் காதல் அழகாய் மலர்ந்து 1 வருடங்கள் நிறைவடைந்தது. இந்த நிலையில்தான் அவனின் இத்தனை வருட உழைப்பின் காரணமாய் அவன் லட்சியமாக நினைத்திருந்த கம்பெனியில் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் அவனுக்கு வினையே தொடங்கியது. 1 வேலை, 2 பிரதீக்ஷா. இது 2இல் ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நிலை. அவன் மும்பை கம்பெனியில் 3 வருட கான்ட்ராக்டில் அங்கேயே தங்கி வேலை பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் ஆசைப்பட்ட வேலையிலிருந்து பின்வாங்கி பிரதீக்ஷாவை மணமுடிக்க வேண்டும். அந்த முக்கியமான முடிவில்தான் குழம்பி மண்டையை பீத்து கொண்டான் மதியழகன். ஏனென்றால் அவனுக்கு 2 கண்கள் போல. பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவனாக
பிரதீக்ஷாவின் மகளிர் விடுதிக்கு சென்றான். பிரதீக்ஷா மதியை அந்த நேரத்தில் கண்டதும் அவள் பதறி, மதி என்னடா ஆச்சு, இந்த நேரத்தில் என்னை பார்க்கணும் சொல்லி இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா, வாயை திறந்து சொல்லேன் மதி, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க, இதுக்கா மதி இங்கே வந்த என்று அவள் கேட்க, பிரதி நாம் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றான். பிரதீக்ஷா அதிர்ச்சியாகி, மதி என்ன விளையாடுறியா, இந்த மாதிரி கேவலமாக பிராங்க் பண்ணுற வேலையெல்லாம் வைத்துக்காத மதி என்று கோபமாக சொன்னான். உன் விஷயத்தில் நான் பிராங்க் பண்ணுவேன்னு நினைக்கிறியாடி, ஐ ஆம் சீரியஸ் பிரதி, என்ன புரிஞ்சுக்கோ என்றான் மதி. உனக்கு அப்படி என்ன சீரியஸா, உன் லட்சியம் என்ன, உனக்கு பிடித்த மும்பை கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் தானே, அப்புறம்தானே மற்றது எல்லாமும் உனக்கு என்று அவள் சொல்ல, அந்த லட்சியம்தான் இப்போது என் ப்ராப்ளம் பிரதி, நான் ஆசைப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு என்று சொன்னான். டேய் மதி, இது சந்தோஷமான விஷயம்டா, நீ என்ன இப்படி மூஞ்சியை தூக்கி வைத்திருக்க என்று அவள் சொல்ல, எனக்கு 3 வருஷம் கான்ட்ராக்டில் போகணும் பிரதி, அங்கேயே 3 வருஷம் தங்கி ஒர்க் பண்ணணும், என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, என் வேலையையும் விட்டு கொடுக்க முடியாது பிரதி என்றான். அதுக்குத்தான் நாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன்னை என் மனைவியாக தான் விட்டுட்டு போவேன் பிரதி என்று அவன் சொல்ல, எதுக்கு மதி இப்படி அடம்பிடிக்கிற என்று அவள் கேட்க, பிகாஸ் ஐ லவ் யூ பிரதி என்றான். பிரதீக்ஷாவிற்கு மதியழகனின் மனநிலையை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் திருமணம் நடந்த பின் அவனை விட்டு பிரதீக்ஷாவால் பிரிந்து இருக்க முடியாத என்று நினைக்கிறான். பிறகு அவனின் நிலையை யோசித்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு திருமணத்திற்கு சம்மதிக்கிறான். மதியழகனின் நண்பர்களும் பிரதீக்ஷாவின் நண்பர்களும் சிவன் கோவிலில் வைத்து இவர்களின் திருமணம் சிம்பிளாக நடந்து முடிந்தது. மதியழகன் பிரதீக்ஷாவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் வைத்து தன்னவள் ஆக்கி கொண்டான். 2 நாள் கழித்து மதியழகன் மும்பைக்கு செல்ல ஆயத்தமானான். பிரதீக்ஷா அவனை கட்டி அணைத்து அழுது கொண்டு இருந்தாள். மதி, எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுடா, 2 days ஒன்ஸ் ஆச்சும் வீடியோ கால் பண்ணு மதி, உடம்ப நல்லா பார்த்துக்கோ மதி, கரெக்ட் டைமுக்கு சரியாக சாப்பிடு, வேலைன்னு வேலையை கட்டிக்கிட்டு அழுகாத, புரியுதா என்று மதியழகனை அணைத்து கொண்டே பேசினாள் பிரதீக்ஷா. இப்படி இருக்கிற மாதிரியே என் பொண்டாட்டியை அங்கே கட்டிக்க முடியாதே பிரதி, அதான் என் வேலையை கட்டிக்கிறேன், அவளை பார்த்து கண்ணடித்து கொண்டே சொன்னான் மதியழகன். இப்படி சொல்ல ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் பிரதி. சரி பிரதி செல்லம், நீ ஒழுங்கா சாப்பிடு, சும்மா என்னையே நினைத்து உன்னையே கஷ்டப்படுத்திக்காத, நான் ஃபோன் எல்லாம் பண்ணுறனோ இல்லையோ என் நினைப்பு எப்பவும் என் பொண்டாட்டி பிரதி மேலே தான் இருக்கும், இந்த பிரதி எப்பவும் மதிக்குத்தான் சொந்தம், புரிஞ்சுதா என்றான். அதே போல் இந்த சுமார் மூஞ்சி மதி எனக்கு மட்டும்தான், எவளாவது உன்னை வளைத்து போட நினைத்தா கொன்னுடுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல என்று அவனை எச்சரித்து அனுப்பினான் பிரதீக்ஷா. பின்னர் மதியழகனும் மும்பைக்கு சென்று விட்டான். சாரி பிரதி, இந்த 3 வருஷம் உன்னை என்னால் கான்டாக்ட் கூட பண்ணவே முடியாது, இந்த கம்பெனியின் ரூல்ஸ் அப்படி, எனக்கு நீயும் வேணும் என் வேலையும் வேணும், அதற்கு உன்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு போகிறேன், என்னை மன்னிச்சிடுடி பிரதி, எனக்கு உன் மேலே இருக்கிற காதல் மட்டும் குறையாது, ஐ லவ் யூ மிஸ்ஸஸ் பிரதீக்ஷா மதியழகன் என்று நினைத்துவிட்டு அவர்களை பிரிக்கும் மும்பை வந்துவிட்டதாக தகவல் சொல்லி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பின்னர் தன் சிம்மை கலற்றி எறிந்து விட்டான். இங்கு பிரதீக்ஷா அவனின் அழைப்புகள் எதுவும் வராததால் பதறி போய் மதிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைத்து அவளின் ஒவ்வொரு நாளும் நரகமாய் செல்கிறது. பிரதீக்ஷா என்று அவளை தட்டி எழுப்பினாள் அனு. தன் எண்ணங்களில் மூழ்கி போய் அப்படியே தூங்கியும் போய்விட்டாள் போல பிரதீக்ஷா. இரவு வேளையும் வந்துவிட்டது. அப்பொழுதுதான் கண் விழித்த பிரதீக்ஷா, என்ன கூப்பிட்டீங்களா அக்கா? சாரி, தூங்கிக்கிட்டேன் போல. எதுக்கு அக்கா கூப்பிட்டீங்க என்றாள். உன்னை சாப்பிட சொல்லதான் கூப்பிட்டேன். நீ அப்போ தூங்கணுமா? இப்போ நைட்டே ஆகிடுச்சு, அதாம்மா உன்னை எழுப்பினேன், தப்பாக எடுத்துக்காத என்றாள் அனு.
அக்கா தப்பா எல்லாம் நினைக்கல, எனக்கு பசி இல்லை அக்கா, எதுவும் வேண்டாம் என்றாள் பிரதீக்ஷா. அதற்கு அனுவோ தன் சாப்பாட்டையே அவளுக்கும் கொடுத்து வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள். முதலில் தயங்கிய பின் பிரதீக்ஷாவும் சாப்பிட்டாள். அனு தன் குழந்தையை தூங்க வைத்தாள். பின்னர் பிரதீக்ஷாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பிரதீக்ஷா என்றாள் அனு. ஆயிடுச்சு அக்கா என்றாள் பிரதீக்ஷா. நீ மும்பையில் எங்கம்மா போகணும் என்றாள். ஒரு நிமிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கி பின் அவளை மும்பையில் இருக்கிற அந்த கம்பெனி பெயர் சொல்லி அந்த கம்பெனிக்கு போகணும் அக்கா என்றாள். அனு உற்சாகமாகி, நீயும் அங்கே தான் போறியா? உன் ஹஸ்பண்ட் அவார்டு வாங்க போகிறாரா பிரதீக்ஷா? அதை பார்க்கத்தான் நீயும் போறியாமா? நானும் அங்கே தான் போகணும் பிரதீக்ஷா என்றாள் அனு. அவள் குழப்பத்தில் தலையை ஆமாம் இல்லை என்று நாலா பக்கமும் ஆட்டினாள். அனு சிரித்துவிட்டு, எதுக்கு இப்படி தலைய ஆட்டிக்கிட்டு இருக்க என்றாள். ஒன்றுமில்லை அக்கா என்றாள். என் ஹஸ்பண்ட் அந்த கம்பெனியில்தான் 5 வருடமாக வேலை பார்க்கிறாரு. எனக்கு அவர் அங்கே வேலை பார்ப்பது பிடிக்கவே இல்லை என்று அனு சொல்ல, பிரதீக்ஷா குழப்பமாக ஏன் அக்கா என்று கேட்க, நான் 5 மாதம் கர்ப்பமாக இருக்கும் போதுதான் அவருக்கு அதில் வேலை கிடைத்தது பிரதீக்ஷா. அப்போ போனவர் தான் என் குழந்தை பிறந்தது கூட அவருக்கு தெரிவிக்க முடியலை. எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை, தகவலும் இல்லை. என் பொண்ணை வச்சுக்கிட்டு அவரை நினச்சிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போச்சுமா. 3 வருடம் கழித்து தான் அவர் எங்களை பார்க்கவே வந்தார் பிரதீக்ஷா என்றாள் அனு. தன் நிலையை நினைத்து பிரதீக்ஷாவும் வருந்தினாள். இப்பொழுது அவளுக்கு மதியின் நிலை என்னவாக இருக்கும் என்றுதான் நினைக்க தோன்றியது. ஏன் அக்கா, அப்படி ஒரு ஃபோன் பண்ண கூடவா முடியாது? அவளின் கண்கள் கலங்கியது மதியை நினைத்து. பிரதீக்ஷா, நீ ஏன் அலற, என்னாச்சுமா என்றாள். பிரதீக்ஷாவிற்கு அதற்கு மேல் முடியாமல் மொத்தத்தையும் அணுவிடம் சொல்லிவிட்டாள். பிரதீக்ஷாவின் மன எண்ணத்தை புரிந்து கொண்ட அனு, இங்கே பாரு பிரதீக்ஷா, நீ சொல்கிறத வைத்து பார்க்கும்போது உன் ஹஸ்பண்ட் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறாருன்னு மட்டும்தான் தெரியுது. என்னையே உதாரணத்துக்கு வச்சுக்கோ. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். கல்யாணமாகி 10 மாதத்தில் விட்டுட்டு போனார். அப்போ நான் 5 மாதம் கர்ப்பமாக இருந்தேன். அவரே என்னை தேடி வரலையா பிரதீக்ஷா? உன்னை உன் ஹஸ்பண்ட் லவ் பண்ணி இருக்காரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடாமல் உனக்கு தாலி கட்டி அவரோட மனைவி என்ற அடையாளத்துடன் தான் உன்னை விட்டுட்டு அங்கே போயிருக்காரு உன் ஹஸ்பண்டு. அந்த கம்பெனியே ஒரு கிறுக்கு பிடித்த கம்பெனி போல். ரூல்ஸு மண்ணாங்கட்டி ரூல்ஸ். ஆனால் இந்த மாதிரி கம்பெனிகளில் தான் வேலை செய்யணும்னு தவம் கிடைக்கிறார்கள். எப்போ தான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல என்று அனு பிரதீக்ஷாவிற்கு முடிந்தளவு ஆறுதல் சொன்னாள். பிரதீக்ஷா யோசிக்க ஆரம்பித்தாள். அனுவும் அவள் யோசிக்கட்டும் என்று அவளை தனிமையில் விட்டு இவள் தூங்கிவிட்டாள். பிரதீக்ஷா அவனின் நிலையில் இருந்து யோசிக்க ஆரம்பித்தாள். மதியின் காதலை, பாசத்தை, அவள் மேல் காட்டிய அக்கறையை, மதி கடைசியாக பேசி சென்ற வார்த்தைகளே என்று அனைத்தையும் நினைத்து பார்த்தாள் பிரதீக்ஷா. அடுத்த நாள் மாலை ட்ரெயின் மும்பைக்கு வந்து சேர்ந்தது. பிரதீக்ஷா, அனுவின் குழந்தை மதிலா மூவரும் டாக்ஸியை பிடித்து அந்த கம்பெனியின் அவார்டு வாங்கும் பார்ட்டி ஹாலிற்கு சென்றனர். அனு தான் அவள் கணவன் இந்திரஜித் அனுப்பிய இன்விடேஷனை காண்பித்து பிரதீக்ஷாவையும் உள்ளே கூட்டிச் சென்றாள். அங்கே அவார்டு கொடுக்கும் விழா தொடங்கி இருந்தது. அப்போதுதான் பிரதீக்ஷாவிற்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் காதில் விழுந்தது. ஒரு பெண்மணி தூய ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர் கம்பெனிஸ் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் கோஸ் டு மிஸ்டர் பி மதியழகன். ப்ளீஸ் கம் டு ஆன் தி ஸ்டேஜ் மதியழகன். இதை கேட்டதும் அனுவை முன்னால் அனுப்பிவிட்டு அங்கிருந்த தூணுக்கு பின்னாடி சென்று மறவாய் நின்று கொண்டாள் பிரதீக்ஷா. மறவாய் நின்று மதியை பார்த்து கொண்டிருந்தாள் பிரதீக்ஷா. மதியழகன் கம்பீரமாய் கோட் சூட் அணிந்து மேடையேறி கொண்டிருந்தான். ஆனால்
அவன் முன்பை விட சற்று இளைத்திருந்தான். எப்போதும் மதியிடம் இருக்கும் வசீகர சிரிப்பு அவனிடம் காணாமல் போயிருந்தது. கடனே என்று இதழ் பிரிக்காமல் சிரித்து வைத்தான் மதியழகன். மதியழகன் மேலே ஏறி சென்று அந்த அவார்டை பெற்றுக்கொண்டான். அந்த பெண்மணி, டெல் அஸ் சம்திங் மதியழகன். அதற்கு மதியழகன் தலையை அசைத்து விட்டு மைக்கை வாங்கினான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் அவார்டு. இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தமிழ் தெரியும். ஸோ நான் என் தாய்மொழியிலேயே பேசட்டுமா, உங்களுக்கு ஓகேவா என்று அனைவரிடமும் கேட்டான் மதியழகன். எல்லோரும் ஓகே என்று கத்தினர். மதியழகன் இதழ் பிரிக்காமல் நகைத்துவிட்டு, என்னோட இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் சத்தியமா நான் கிடையாது. என்னோட மனைவி பிரதீக்ஷா தான் காரணம். கல்யாணம் பண்ணி 2 நாளில் இங்கு வந்து வேலையில் சேர்ந்தேன். 3 வருஷம் ஆச்சு. இன்னும் என் பிரதிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எனக்கு பிரதினா உயிர். அவள் மட்டும்தான் என் சொந்தம். என் அப்பா அம்மா எல்லாமே அவள்தான். இருந்தும் அவளை தனியாக விட்டுட்டு எனக்கு பிடிச்ச வேலை தான் முக்கியம்னு இங்கே வந்துட்டேன். நானே நினைத்தாலும் திரும்பி அவளிடம் போக முடியலை. நான் எடுத்த முடிவை மாற்ற முடியாதே. இங்கே தானே கம்பல்சரி இருந்தாகணும். இந்த அவார்டை வாங்க காரணம் என் பிரதி தான். அவள் மட்டும்தான். அவளோட தியாகத்தில் கிடைத்த பரிசு தான் இந்த அவார்டு. என்னால் இதுக்கு மேலே அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. என் பிரதீக்ஷாவிற்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறேன். என் பிரதியின் புருஷன்தான் அவள் கிஃப்ட். இந்த வேலையை நான் என் பிரதிக்காக ரிசைன் பண்ணிட்டேன். சீக்கிரம் உன்னை தேடி வரேன் பொண்டாட்டி. ஐ லவ் யூ பிரதி என்று சொன்னான். அவனையும் மீறி கண்கள் கலங்கியது. பிரதீக்ஷாவால் அதற்கு மேல் முடியவில்லை. மதி, ஐ லவ் யூ என்று அவளால் முடிந்த அளவிற்கு கத்தி அழுதாள். எல்லோரும் திரும்பி பிரதீக்ஷாவை தான் பார்த்தனர். அதை கண்ட மதிக்கு இது கனவா இல்லை நனவா என்றே விளங்கவில்லை. அதிர்ச்சியில் அங்கேயே நின்றான் மதியழகன். பிரதீக்ஷா ஓடி சென்று மதியை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அப்போதுதான் சுய நினைவிற்கு வந்தான் மதியழகன். பிரதி, நீ எப்படிடி இங்கே வந்த என்றான். என்னிடம் பேசாதே மதி என்றான். மதி சிரித்துவிட்டு, பொண்டாட்டி இது ஸ்டேஜ்டி, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. நாம் சென்னை போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்று அவளை பார்த்து கண்ணடித்தான் மதியழகன். அவனிடமிருந்து விலகி அவனை முறைத்து கொண்டே ஸ்டேஜ் விட்டு இறங்கினான் பிரதீக்ஷா. மதியழகன் மைக்கில், எல்லோருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் பொண்டாட்டியை சமாதானம் செய்ய போயே ஆகணும் என்று சிரித்து கொண்டே ஓடினான். அப்போது அவனுக்காக பாட்டை போட்டனர் மதியழகனின் நண்பர்கள். என் சண்டைக்காரி நீதான், என் சண்டைக்கோழி நீதான், சத்தியமா இனிமேல் என் சொந்தமெல்லாம் நீதான் என்று. வெளியில் உள்ள வராண்டாவில் நின்று 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அவனை முறைத்து கொண்டிருந்தாள் பிரதீக்ஷா. இவளை இப்படியெல்லாம் விட்டா சமாதானம் ஆக மாட்டா. இவகிட்ட நம்ம ஸ்டைலை காட்டினால்தான் அடங்குவாள் என்று நினைத்து மதியழகன் பிரதீக்ஷாவின் இடுப்பில் கை வைத்து அவளை அலைக்காக தூக்கினான். பிரதீக்ஷா அவனின் பிடியில் இருந்து திமிரிக்கொண்டே, மதி விடுடா, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற? இப்போதான் உன் கண்ணுக்கு நான் தெரிகிறேனாடா, என்னை விட்டு போனேல என்று அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டு அழுதாள். மதியழகன் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அறைக்கு சென்று கதவை தாளிட்டு அவளை இறக்கிவிட்டான். பிரதி தன் உடைகளை சரி செய்து கொண்டு மீண்டும் அவனை முறைத்தான். மதி தன் காதுகளில் கையை வைத்து கொண்டு, பிரதி செல்லம், நான் உன்னை விட்டு போய் இருக்கக்கூடாதுடி, என்னை மன்னித்து விடு பிரதி என்று முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சொன்னான். பிரதீக்ஷா அவன் கிட்டே வந்தாள். அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். திடீரென்று மதியின் கன்னத்தில் மாறி மாறி அடித்தாள் தொடர்ந்து. பின் அவனையே கட்டி பிடித்து அழுதாள். மதியும் அவளின் அடியை எல்லாம் வாங்கி கொண்டு அவளுக்கு ஆதரவாய் தலையில் கை வைத்து வருடி கொடுத்தான். மதி, ஏண்டா இப்படி என்ன தவிக்க விட்டு போன? உங்கிட்ட இருந்து எந்த தகவலும் வராமல் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைத்து நினைத்து பைத்தியக்காரியாவே மாறிட்டேன் மதி. என்ன டேஸுக்கு என் கழுத்தில் தாலி கட்டின? அப்புறம் ஏன் அம்போன்னு என்னை விட்டுட்டு போன? சொல்லுடா, வாயை திறந்து பேசு மதி என்று அவன் அணைப்பில் இருந்து கொண்டு பேசினான் பிரதீக்ஷா.
அதுக்கு தாண்டி சாரி பொண்டாட்டி, இப்போ நம்ம வாழ்க்கையை புதுசாக தொடங்கலாம் பிரதி என்றான். எப்போ நீ தாலி கட்டிட்டு போய் 3 வருஷம் கழிச்சா மதி புதுசாக வாழணும்னு சொல்கிற? அப்போ உனக்கு என்னை விட உனக்கு பிடிச்ச வேலை தான் முக்கியமாக போச்சு என்றாள். இப்போ கூட உனக்காகத்தான் பிரதி என் வேலையே விட்டேன். எனக்கு நீ தாண்டி முக்கியம், என்னை புரிஞ்சுக்கோ என்றான். சும்மா சும்மா இப்படியே பேசி என்னை மயக்க பார்க்காதே மதி. நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். 3 வருஷம்டா, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை மதி. ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு கன்றாவியும் இல்லை. ஐயோ, இவளை கன்வின்ஸ் பண்ணவே முடியலையே மதி. மானம் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா? பேசாமல் உன் பொண்டாட்டி காலில் விழுந்து சரண்டர் ஆகிடு, அதுதான் முடிவுடா மதி. பிரதி என்னை போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாள் கிராதகி, என் செல்ல ராஜசி என்று மனதில் நினைத்து கொண்டான் மதி. தன் அணைப்பில் இருந்த பிரதீக்ஷாவை தள்ளி நிறுத்தி அவளை பார்த்து கொண்டே சட்டென்று அவள் கால்களில் விழுந்து விட்டான் மதியழகன். அவள் கால்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு, பிரதி, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுடி பொண்டாட்டி, என்னை மன்னித்து விடு என் தெய்வமே. உன்னை விட்டு இதற்கு மேலே நான் எங்கேயும் போக மாட்டேன் பிரதி. சத்தியமாடி, உன் புருஷன் பாவம் இல்லை, கொஞ்சம் கருணை காட்டேன் பிரதி. என் அழகு தேவதையே, என் காதல் மனைவியே, என் குழந்தையின் அம்மாவே பிரதி செல்லம் என்றான். அவனின் செய்கை பிரதீக்ஷாவிற்கு சிரிப்புதான் வந்தது. சிரிப்பை அடக்கி கொண்டு, மதி, காலை விடுடா, எனக்கு கூச்சமாக இருக்கு. இல்லை, எனக்கு மன்னித்து எனக்கு பழம் விடு, அப்பதான் விடுவேன் என்றான். வேறு வழி இல்லாமல், சரி மன்னிச்சிட்டேன், எழுந்து தோழடா பண்ணி என்றான். பிரதியை கட்டி அணைத்து கொண்டு, ஐ லவ் யூ பொண்டாட்டி என்று அவளின் கன்னத்தில் முத்தம் வைத்தான் மதியழகன். போடா, என்னை தவிக்க விட்டு போனேல, உனக்கு 1 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, பிரம்மச்சாரியாவே இரு. அவனின் மறுகன்னத்தில் மீண்டும் முத்தமிட்டு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடி பொண்டாட்டி என்று பிரதீக்ஷாவின் அணைப்பை இறுக்கினான் மதியழகன். இனி இருவருக்குள்ளும் எந்த ஊடலும் இருக்காது. இனி எப்போதும் கூடல் மட்டும்தான் அவர்களுக்குள்.